ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா டாடா ஐபிஎல் 2024க்கான சிஎஸ்கே டீமோட பெஸ்ட் பிளேயிங் 11 என்னவா இருக்கும் அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் வந்து கண்டிப்பாக ஆடிவார் ஓப்பனில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெவின் கான்வே இன்ஜிரினால வந்து பார்த்தீங்கன்னா அவரால் இந்த சீசன் ஆட முடியாது. அப்போ டெவின் கான்வே இல்லாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யார் நேரம் போகிறான்ற ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்குது. என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ருத்ராஜ் கூட ஓப்பனாக ஆடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அவர் தவிர்த்து வந்து ஒரு அவுட் சைட் ஆப்ஷனாக நம்ம யோசிச்சோம்னா டேரி மிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோட் பண்ணி ஓப்பனிங் ஆட வைக்கலாம். எனக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஓப்பனராக நியூசிலாந்துக்கு நிறைய மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப்லேயே ஆடி இருக்காரு டேரி மிச்சல். அதனால் பார்த்தீங்கன்னா டேரி மிச்சல் ஓப்பனாக ஆடாச்சாலும் அது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜன் ரச்சின் ரவீந்திரா ஆடுறதுக்கு ஓப்பனிங் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் 3 ரகானே, நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா டேரி மிச்சல் கண்டிப்பாக பிளேயிங் இருப்பார். அது நம்பர் 4 ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா சிவன் துபே, நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா தோனி, நம்பர் 7 வந்து பார்த்துட்டீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, நம்பர் 8 வந்து பார்த்துட்டீங்கன்னா சர்துல் தாக்கூர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 8 ஆடுறாங்கன்னா நம்பர் 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான பேட்டிங் ஆர்டர் இருக்கும். நம்ம 9 வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சகருமே ஒரு நல்லா பேட்டிங் ஆடுவார். நம்பர் 9 வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சகர், நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா பத்ரினா, அப்புறம் நம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா தீக்ஷனா, அப்புறம் வந்து சிஎஸ்கே இம்பாக்ட் பிளேயரா சமீர் ரிஸ்வி, முகேஷ் சௌத்ரி, துஷார் தேஷ்பாண்டே இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஆடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் என்னோட பெஸ்ட் 11 ஃபார் சிஎஸ்கே 2024. உங்களோட பெஸ்ட் 11 என்னவா இருக்கும் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கூட எந்த பிளேயர் ஓப்பனிங் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டேரி மிச்சல் ரச்சின் ரவீந்திரா இந்த இடத்துல யார் ஆடினாலும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அது ரொம்ப நல்லா இருக்கும். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே vs ஆர்சிபி இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்றதை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா எல்லோ கலர் ஹார்ட்டின் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஆர்சிபி ஜெயிக்கணும்னா ரெட் கலர் ஹார்ட்டின் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. பார்க்கலாம் எந்த டீம் ஜெயிப்பாங்கன்றது.